ஹலோ ட்ரேடர்ஸ், தன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு நான் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் எம் தனுஷ்குமார். ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா சில டைம் ரொம்ப கம்மியான டைம் பீரியட்லேயே ஸ்டாக்ஸ் வந்து அதிகமாக மூவ்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேர் தான் மொமெண்டம் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்குள்ளே வர மிகப்பெரிய டவுட் என்ன அப்படின்னா, இந்த மொமெண்டம் ஸ்டாக்ஸை நம்ம எப்படி வந்து கேப்சர் பண்ணுறது, அது எங்கே பார்க்குறது? ஏன்னா ஒரு ஸ்டாக் மொமெண்டம் ஸ்டாக்குங்கிறதே நமக்கு எப்போ தெரியும்னா அது முடிஞ்சதுக்கப்புறமா தான் தெரியும் சில டைம்லாம். அப்போ இதை நம்ம எப்படி முன்னாடியே பார்க்குறது? இதுக்கு ஏதாவது ஒரு ஸ்க்ரீனர் இருக்குமா அப்படிங்கிற டவுட் இருக்கும். அண்ட் அந்த ஸ்க்ரீனரே இருந்தாலுமே அதில் அவங்க எப்படி வந்து ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மொமெண்டம் ஸ்டாக்னா ரொம்ப கம்மியான டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் வந்து அப்வர்டில் போகிறதா வந்து நம்ம மொமெண்டம் ஸ்டாக்னு சொல்லுவோம். இதில் பையிங்கான இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டாக்ஸ் உண்மையிலே எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம ஸ்க்ரீனரில் பார்க்கலாம். இப்போ நான் வந்து தன் வெப்பில் வந்து லாகின் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதில் ஜஸ்ட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மோர் பவர் டு யூ அப்படிங்கிறதுல வந்துட்டு ஸ்கேன்எக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து ஸ்க்ரீனர் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதில் வந்து டெக்னிக்கல் ஸ்க்ரீனர் அப்படிங்கிறத கொடுங்க. ஏன் நம்ம டெக்னிக்கல் ஸ்க்ரீனர் கொடுக்குறோம் அப்படின்னம்னா, மொமெண்டம் அப்படிங்கிறது நம்ம ஒரு சில இண்டிகேட்டர் பேஸ் பண்ணியும் இதை வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதனால் இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, மோஸ்ட்லி இது வந்து டெக்னிக்கல் ஸ்க்ரீனரில் வரும். அதில் உங்களுக்கு டிஃபால்ட்டாக மொமெண்டம் ஸ்டாக்ஸ்னே ஒன்று இருக்கும். ஓகே, இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இப்போது இதில் வந்து மொமெண்டம் ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்கும். இதில் ஃபியூ ஸ்டாக்ஸ் வந்து வந்திருக்கு. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த மேலே கொடுத்துருக்கிற ஃபில்டர்ஸ் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இப்போ RSI வந்து 70க்கு மேலே ட்ரேட் நடக்கணும் அப்படிங்கிறத அவங்க ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, மணி ஃப்ளோ இண்டெக்ஸ்க்கும் அதுவுமே வந்து 70க்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து புல்லிஷ்க்கு ஃபேவராக இருக்கிறதுக்கான ஒரு இதுக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ CCI வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுவும் வந்து 110க்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வால்யூம், ஸோ இந்த வால்யூம் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, அதாவது 10 டேஸ்க்கான வால்யூம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதோட 2 மடங்கு அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போது ப்ரைஸ் வந்து 10 EMAக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு அடுத்து இருக்கிறது ப்ரைஸ் சேஞ்ச் பர்சன்ட் அட்லீஸ்ட் 1% மேலே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதுக்கடுத்து வந்து ப்ரைஸ் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 10 ரூபீஸ்க்கு மேலே ப்ரைஸ் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இதுக்கு அடுத்து இருக்கிற மார்க்கெட் கேப், அதாவது ஒரு 500 crore மேலே இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா, மொமெண்டம் ஸ்டாக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக இருக்கிற இந்த ஸ்க்ரீனரில் யூஸ் பண்ணியிருக்க ஃபில்டர்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஜென்ரலாக வந்து சில ஸ்டாக்ஸ் அப்பியர் ஆகும். இப்போ இது எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அனலைஸ் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த எல்லா ஸ்டாக்ஸையுமே நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ண போகிறோம். இது எல்லாமே இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் டு வாட்ச் லிஸ்ட் அப்படிங்கிறத கொடுங்க. இதில் நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஒரு நியூ வாட்ச் லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிக்கங்க. மொமெண்டம் ஓகே ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறத கொடுத்து டிக் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இப்போ இது வந்து என்னென்னா மொமெண்டம் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து க்ரியேட் ஆகிருக்கும். இதில் இப்போ ஆட் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த 6 ஸ்டாக்கும் ஆட் ஆகிரும். ஓகே, இப்போ நமக்கு நெக்ஸ்ட்டு முக்கியமாக போக வேண்டியது எங்கே அப்படின்னா, தன் சார்ட்ஸுக்கு போய் அனலைஸ் பண்ண போகிறோம். உங்களோட ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி ட்ரேட் ஆன் ட்ரேடிங் வியூ சார்ட் அப்படிங்கிறத கொடுங்க. இப்போ இதில் நம்ம அங்கே ஆட் பண்ண எல்லா ஸ்டாக்குமே இங்கே அப்பியர் ஆகும். ஸோ அதுவுமே நம்ம எப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இப்போ இதில் வாட்ச் லிஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இதில் இண்டஸ்ட்ரீஸ் கிளிக் பண்ணுங்கள். இதில் நம்ம ஆட் பண்ண மொமெண்டம் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதை ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து ஒரு ஸ்டாக்காக வாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து பேட்டர்ன்ஸ் வந்து முக்கியம். ஸோ உங்களுக்கு பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்காங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். மேபி நீங்கள் டே டைம் ஃப்ரேமோ இல்லை அப்படின்னா ஒரு 4 hour டைம் ஃப்ரேமோ நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் 4 hour 1 hour நம்ம என்ட்ரி க்ரைட்டீரியாக்காக நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ அதனால் யூஸ் பண்ணுறோம். இப்போ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரேப்பிடாக மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு, தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி மேலே போயிருக்கு. இப்போ நம்ம இதுக்கு அடுத்து நம்மளோட என்ட்ரியை வந்து ப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஏதாவது பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் இதில் நமக்கு என்ன பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா, ஒரு சேனல் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. அப்போது இது வந்து ஒரு ஃப்ளாக்னு சொல்லுவாங்க. ஃப்ளாக்னு என்னென்னா, இப்போ ரேப்பிடாக மார்க்கெட் இந்த மாதிரி மேலே போனதுக்கு அடுத்து இது வந்து இந்த மாதிரி கன்சாலிடேட் ஆகிட்டு எகெயின் வந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி வரும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்டாக் எதில் இருக்குது, ஒரு பேட்டர்னுக்குள்ளே இருக்குது. ஸோ பேட்டர்ன் பிரேக் அவுட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டாக் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம்.
ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டாக் வந்து நமக்கு அந்தளவுக்கு வந்து என்ன சொல்கிறது ஆக்டிவிட்டி கரெக்டாக இல்லை. ஸோ அதுக்கு அடுத்து வந்து இருக்கிற ஸ்டாக் வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த ஸ்டாக் வந்து எடுத்தோம் அப்படின்னோம்னா நீங்கள் ஜஸ்ட்டு டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து மாற்றுங்க. ஸோ இப்போ இதில் வந்து என்ன அப்படின்னா மார்க்கெட் இப்போ தான் என்ன ஆயிருக்கு, ப்ரீவியஸாக வந்த ஹையை வந்து ஹிட் பண்ணியிருக்கு, தெரியுதுங்களா? இந்த லெவல் வந்து ஹிட் பண்ணியிருக்கு. இப்போது இந்த இடத்துல இன்கேஸ் மார்க்கெட் மேலே க்ளோஸ் ஆகுது அப்படின்னா மொமெண்டம் அப்படியே இருக்குது அப்படிங்கும்போது எகெயின் வந்து மார்க்கெட் வந்து மேலே போகலாம். இப்போது இதுவுமே வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா பிரேக் அவுட்டில் என்ட்ரி பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு கரெக்ஷனுக்கு வெயிட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட என்ட்ரிஸை வந்து நம்ம பிளான் பண்ணலாம். பிகாஸ் இது வந்து இப்போ சைட் வேஸில் இருக்குது. இந்த இடத்துல மார்க்கெட் என்ன இருக்குது, கீழே பிரேக் அவுட் கொடுத்துட்டு தான் இங்கே இவ்வளோ தூரம் வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து இப்போது ஆல்ரெடி மார்க்கெட் மேலே போயிடுச்சு, நம்ம அட்லீஸ்ட் இந்த இடத்துல வந்து நம்மளோட என்ட்ரி இருந்திருக்கணும். பட் ஓகே, இப்போ மார்க்கெட் மேலே போனதும் இதை வந்து அப்படியே வந்து வெயிட் பண்ணுறோம் இந்த ஸ்கிரிப்டில். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்கிரிப்ட் ஒவ்வொரு ஸ்கிரிப்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ இதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து இந்த ஒரு ஸ்கிரிப்ட். இப்போ வந்து இதில் என்ன டேட்டா இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட்டு இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைனாக என்ன ஆகும், கனெக்ட் ஆகும். ஓகே, தெரியுதுங்களா? அப்போது மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு இப்போ தான் வந்து என்ன இருக்குது, இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணுது. இது வந்து வீக்லி டைம் ஃப்ரேமில். மேபி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கனாலுமே மார்க்கெட் இப்போது மேலே போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நமக்கு ஒரு கரெக்ஷன் கிடைக்கிது அப்படின்னா தென் வந்து நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ மார்க்கெட் மேலே போகுது அண்ட் அகெயின் கீழே வந்ததுக்கு அடுத்து நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட்டு வந்து மார்க்கெட் வந்து போகிறக்கான பாசிபிலிட்டி வரலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த இடத்துல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இதுக்கடுத்து நம்ம மோஸ்ட்லி நமக்கு கிடைச்ச ஸ்டாக்ஸ் ரொம்ப கம்மி தான். இதில் எந்தெந்த ஸ்டாக்லாம் நல்லா பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்குன்னு பாருங்கள். ஸோ அந்த பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு பண்ண வேண்டியது அந்த பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணணும். ஆஃப்டர் தட் வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட என்ட்ரியை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணலாம். இப்போ இதில் முக்கியமாக நம்ம பண்ணக்கூடாத மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா பிளைண்டாக வந்து ஃபாலோ பண்ணுறது. அதாவது இதில் வந்து கிடைக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரைட்டீரியாவுக்கு எதெல்லாம் மேட்ச் ஆகுதோ அதெல்லாம் உங்களுக்கு இங்கே அப்பியர் ஆகும். பட் முக்கியமாக நம்ம பண்ண வேண்டிய விஷயம் நம்மளோட அனாலிசிஸ் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். நீங்கள் உங்களோட அனாலிசிஸை பண்ணுங்கள். இதில் நம்ம பண்ண வேண்டிய டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது 1 day 4 hour இல்லைனா 1 hourல நம்மளோட அனாலிசிஸை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு அது ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா மட்டும் நீங்கள் அதை வந்து ட்ரேட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இல்லை எனக்கு இந்த சில ஸ்டாக்ஸ் இப்போ நம்ம பார்த்ததுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்டாக்ஸில் எல்லாமே வந்து அந்த அளவுக்கு லிக்விடிட்டி இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஸ்டாக்ஸ்லாம் நம்ம விட்டுறலாம். ஸோ இதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு வந்து அனலைஸ் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு சில டைம் வந்து நல்ல நல்ல ஸ்டாக்ஸே வந்து கிடைக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டாக் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் சம்திங் லைக் தட். ஸோ இந்த மாதிரியும் ஸ்டாக்ஸும் ஒவ்வொரு டைமும் கிடைச்சிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் ஆக்டிவாக வந்து இதில் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா எந்தெந்த ஸ்டாக்லாம் ரேப்பிடாக போகிறக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத இந்த ஸ்க்ரீனர் சொல்லும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இதுலேயுமே என்னென்ன ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கிறத பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கான தெளிவான விளக்கத்தை வந்து நாங்கள் தரோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னும் தன் தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போமே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை கைஸ். ஹேவ் அ கிரேட் டே. தேங்க்யூ. Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.